இப்படி பாருங்கய்யா. அழாதம்மா, தலைவர் மனசு தாங்கல. ஓடா, உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களை நடு ரோட்டில் நிறுத்தி கல்லால் அடித்து கொல்ல வேண்டும். தலைவா, அப்படின்னா உங்களை தான் கல்லால் அடிச்சு கொல்லணும். அவன் சாவுக்கே நீங்க தானே தலைவா காரணம். மைக் போட்டு சொல்லு. ஏற்பாடு பண்ணிடுறேன். அன்னைக்கு உண்ணாவிரதம் கலாட்டா பண்ண, சாவு வீட்லயும் கலாட்டா பண்றேன். இன்னொரு இந்த மாதிரி பண்ண ஒன்ன தீ வச்சு கொளுத்திடுவேன். தலைவா, எதிரி பொன்னம்பலம் வரான். தீக்குளி தியாகராஜா, என்ன மட்டும் விட்டு நீ போயிட்டியப்பா. 10 லிட்டர் வாங்கி தான் ஒன்னையும் சேர்த்து அனுப்பிச்சிருக்கலாம். இங்க பாருங்க, அவன் செத்த மாதிரியே தெரியலீங்க. என்னடா அவன் உயிரோட இருக்கும்போது வாயில வெத்தலை வச்சுட்டு மூக்குல பஞ்சு வச்சுட்டு நடந்துட்டு இருந்தான். இதே பொய் சொல்லாதீங்கடா. அவனை சாவடிச்சுட்டு அழுகுறான், நடிக்கிறான். யாரோ சாகடிச்சது? நீதான் சாவடிச்சது எனக்கு தெரியும்டா. வெயிடாத 100 ரூபாய் மலர் விளைத்த எப்படா உனக்கு தெரியும்? ஏன்டா தெரியாது? காலையில வந்து கனவுல சொல்லிட்டு போனான்டா. நீதானே அவன்கிட்ட பேரம் பேசின 1 லட்சம் ரூபாய் சாவறதுக்கு. உனக்கு எப்படா தெரியும்? வீடியோ கேசட்ல டேப் பண்ணி வச்சிருக்கேன்டா. போடா, உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டான்டா. போடா, கட்ட வந்து போடா. இது பணம்டா. போடா, நீ போடா, பாத்துக்குவான். நீ அந்த கேசட் கொடுத்தா நான் இந்த கேசட் கொடுப்பேன். நான் கொடுத்தா நீ கொடுத்துருவேன். உனக்கு மேல சத்தியமா கொடுக்குறேன்டா. ஆமா கொடுத்தேன். இன்னொரு இடம் போகணும்ல, இடம் மலர் விளைத்த. டேய், அது என்னதுடா? 50 ரூபாய். நல்லதா பார்த்து அவன் எடுத்துட்டா பாரு. எலுமிச்சை பழத்தை வச்சு காணமே. வா, நாத்த போறேன். நேசர் கோடங்கி, உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். எதுக்கு? ஒரு தொண்டனுக்கு பணம் கொடுத்து தீ குளிக்க சொல்லி சாகடிச்சிருக்கீங்க. எவன் சொன்னா? பொன்னம்பலம். பொன்னம்பலம், பொன்னம்பலம். அவன் எத்தனை கொலை செஞ்சிருக்கான் தெரியுமா? அதுக்கு பூரா என்கிட்ட ஆதாரம் இருக்கு. வீடியோ கேசட். அந்த கேசத்தை எங்கிட்ட கொடுங்க, சிபிஐ ஒப்படைக்கிறோம். பிரியா, நான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்க போயிட்டு இருக்கேன். முத்துராஸ், என்ன மன்னிச்சிருப்பா. என்னங்க நீங்க வயசுல பெரியவங்க, நான் உங்களை மன்னிக்கிறதா? நானா பெரியவன்? நீதான்ப்பா பெரியவன். எனக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கின்ற தைரியத்துல உங்க அப்பா அம்மாவை உன் கண்ணெதிர்க்கே கொன்னேன். நீ என்ன மன்னிச்சிட்ட. எனக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கின்ற தைரியத்துல உன் தங்கச்சி என் மாவன் கெடுத்தான், அவனை நீ மன்னிச்சிட்ட. நம்ம குடும்பத்துல இருக்கிற பகையெல்லாம் மறந்து என் பொண்ணு நீ ஏத்துக்கிட்ட. இவ்வளவு பணம் செல்வாக்கு இருந்த என்னப்பா பிரயோஜனம்? என் பொண்ணு பணம் பெருசு இல்ல, உடன்தான் பெருசுன்னு என்ன தூக்கி எறிஞ்சிட்டு உன்னோட வந்துட்டா. பொதுநல சேவை செய்யறதான் புனிதமான அரசியல். அந்த புனிதமான அரசியலை நான் பணத்துக்காக தொழிலா மாத்தினேன். ஏழைகளை சுரண்டி கோடி கோடியா கொள்ளையடிச்சேன். என்ன மாதிரி தரங்கட்ட அரசியல்வாதிகள் பாரபட்சம் இல்லாம இப்படித்தான் கடைசியில் தண்டிக்கப்படணும். அப்பதான் உன்ன மாதிரி நியாயமான ஏழைங்க நிம்மதியா வாழ முடியும். வேணாம். போறேங்க. மாலை போடுறீங்க, அமைச்சர் வாழ்க்கங்கிறீங்க, ஒண்ணுமே புரியல. எங்க அந்த பொண்ணம்பலம்? 1 மாசமா காணோம். கம்ப்யூட்டர் சம்பந்தமா டெல்லி போயிருக்கிறார். டெல்லியில என்ன பண்றாரு? பீகார் ஜெயில இருக்காரு. பீகார் ஜெயில என்ன பண்றான்? கைதிகளுக்கு இனிப்பு சீரோடலாம் வழங்கிட்டு இருக்கிறார். கம்ப்யூட்டர் டிஸ்க், பீகார் ஜெயில. நிரந்தரமா அங்கதான் தங்க போறான். அதனாலதான் என்ன அரசியல் எடுக்கிறீங்களா? இந்த இடைத்தேர்தல நின்னே ஆகணும். ஓஹோ, ஓட்டு கிடைக்குமா? நிச்சயமா, அதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நான் எப்படி ஓட்டு கேக்குறது? அன்பா கேட்போம், அதிகாரம் பண்ணுவோம், பணத்தை கொடுப்போம், நிலவரம் சரியில்லைன்னா கலவரத்தை உண்டு பண்ணுவோம். பாத்தியா, சுத்தி முத்தி என்கிட்ட தானே வரீங்க இல்ல? புல்லட் பாபு, நீங்க கவலைப்படாதீங்க. எத்தனை லட்சம் ஆனாலும் சரி, நான் இருக்கேன். அண்ணா உங்க ஜாதகம் பேசுதுண்ணே. I like that. வாங்க எஸ்பி சார், கரெக்ட் டைம் வந்துட்டீங்களே. பார்ட்டி நடக்குது, 2 ரவுண்ட் ஏத்திக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. புல்லட் பாபு, நீ யாருகிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? இப்போ என் தம்பியை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க. நமக்குள்ள எதுக்கு சார் ஆடு புலியாட்டம்? நான் எலெக்ஷன்ல நிக்க போறேன், கூடிய சீக்கிரமே மந்திரி ஆயிடுவேன். உங்க எல்லாரையும் நல்லா கவனிச்சுப்பேன் சார். கனவு காண்றியா? ஒன்ன மாதிரி அரசியல் குண்டர்கள்லாம் மந்திரிகளா ஆகவே முடியாது. வருஷ கணக்கா இப்படிதான் நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா நாட்டுல என்ன நடக்குது? ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் என்னுடைய கூட்டாளிங்க எத்தனை பேர் மந்திரியா இருக்காங்க தெரியுமா? உன் கூட வீண் பேச்சு பேச நான் இங்க வரல. ஜம்பு, இப்ப நீ ஒழுங்கா வரல, உன்னை உதைச்சு இழுத்துட்டு போயிடுவேன். யோ எஸ்பி, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க. ஏய் எஸ்பி சார், பொறுமை. ஏய் ரஞ்சன். வணக்கம் எஸ்பி சார். நீங்க ஜம்பு அரெஸ்ட் பண்ண முடியாது, அவருக்கு முன்ஜாமீன் எடுத்தாச்சு. இத பாருங்க. நான் எப்படி முன்ஜாமீன் வாங்கின தெரியுமா உனக்கு? டேய், கூட்டியாங்கடா. நீயா? அவனே தான். சொல்றா. எஸ்பி சார், நான் கமிஷனர் கிட்ட நீங்க என்ன அடிச்சு துன்புறுத்தி ஜம்புவை குற்றவாளின்னு சொல்ல வச்சீங்கன்னு சொன்னேன். எப்படி
சாக்கா இல்ல? நீ சொன்னது அப்படியே மாத்தி சொல்ல வச்சோம். இத கேட்ட கமிஷனர் உன்னையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டார். ஆர்டர் குடுறா. புடி பாடி. சொல்றேன் புல்லட் பாபு, நான் ரோஷம் உள்ள காக்கி சட்டக்காரன். உன்ன மாதிரி வெத்து வெட்டுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்ல. உன்னையும் உன் கும்பலையும் சட்டத்துக்கு முன்னாடி குற்றவாளிங்க நிரூபிப்பேன். எஸ்பி சார், உங்களுக்காக ஐஜி கிட்ட நாங்க பேசுறோம். உங்க நீதியை பத்தி பேசுறோம், உங்க நேர்மையை பத்தி பேசுறோம், அந்த புல்லட் பாபு செஞ்ச கொலைகளை பத்தி பேசுறோம். ரொம்ப நன்றி முத்துராஜ். இந்த எஸ்பி ஸ்ரீராம் ரொம்ப உறுதியானவன். நீதியை நிலநாட்ட நம்ம 2 பேர் சேர்ந்து போராடுவோம். நான் வரேன். அந்த முத்துராஜ் உங்களை ஜெயிக்க விட மாட்டான். அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுங்க. எப்படி? வழி இல்லாம எதையுமே சொல்ல மாட்டான் இந்த புல்லட் பாபு. முத்துராஜ், இன்ஸ்பெக்டர், மரியாதையா பேசுங்க. என்னடா மரியாதை? உன் ஷெட்டை சோதனை போட போறேன். எதுக்கு சொல்ற. கான்ஸ்டபிள் சர்ச் பண்ணுங்க. ஏண்டா ஆயுதங்களையா பதுக்கி வச்சிருக்க? இன்ஸ்பெக்டர், இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. நீ பேசாத. யார் அடிச்சுப்பல? என் புருஷ குடும்பத்துக்கு செஞ்ச அக்கிரமம் பத்தாதுன்னு இப்ப அவர் ஜெயில வேற தள்ளிட்டாங்க. இனிமே எந்த முகத்தோட நான் அங்க போய் குடும்பம் நடத்த போறேன்? சொல்லு. நான் போறேன். எங்கேயாவது கொலைக்குட்டையில வைத்து சாக போறேன். பிரியா, அழாத பிரியா. என் தவற நான் உணர்ந்துட்டேன். கற்பகத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன். முத்துராஜ ஜாமீன்ல எடுக்கிறேன். போதுமா? அண்ணா, ஏன்டா டேய், என் கூட இருந்துட்டு எங்க உப்பு தின்னுட்டு எங்க அண்ணனை காட்டி கொடுத்தது இல்லாம திமிரா பேசுறியா? நன்றி கெட்டவன. டேய், மேல கைய வச்ச ஏடா ஆள்காட்டு மிரட்டி பாக்குறியா? உன் ஏரியாக்கு நான் வந்துட்டேன்னு குரல் கொடுக்குறியா? என்னை பத்தி தெரியுமில்ல, நாஸ்தியான கேரக்டர். உங்க ஹீரோ முத்துராஜ் உள்ள போட்டேன் தெரியுமில்ல. என்னமா நான் எலெக்ஷன் என்ன மனு கொடுக்க போறீங்களாமே? ஸ்கீம் ஒருத்தனுக்கு கை இருக்காது. நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எரிக்கிறதுக்கு வந்திருக்கேன். புரியல? அன்பு நகரை எரிக்க வந்திருக்கேன். ஏய்யா, முத்துராஜ ஜெயிலுக்கு அனுப்பிட்ட தைரியத்துல இப்ப அன்பு நகரை எரிக்க வந்திருக்கிறியா? கையில என்ன வளையலா போட்டுக்கிட்டு இருக்கோம்? சட்டபூர்வமா நடவடிக்கை எடுப்போம். சட்டம் நாங்க பார்க்காததா? நாங்களே எரிப்போம். அப்புறம் கலவரம் நடந்ததுன்னு சொல்லுவோம். என்ன பண்ணுவேன்? அதே ஏரியாக்கு நானே வந்து குடும்பத்துக்கு குடும்பம் 1000 2000 கொடுப்பேன். ஏன் தம்பி? ஆமாண்ணே, கவலைப்படாதீங்க. அண்ணா எதை எப்படி செய்யணுமோ அப்படியே செய்வாரு. எலெக்ஷன்ல ஜெயிப்பாரு. நாட்டில் அமைதியை கெடுக்க சில பேர் செய்யறதை நீங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் பாகுபாடு இல்லாத வாழ்ந்துகிட்டு இருக்கிற எங்களை உங்க சுயநலத்துக்காக பிரிச்சிடாதீங்க. இவனுங்க கிட்ட எதுக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? சாமர்த்தியம் இருந்தா ஒரு சின்ன தீப்பொறி எழுப்ப முடியுமான்னு கேளுங்க. தீ குச்சி உயரம்ல என்ன குதி குதிக்கிறடா. எந்த தைரியத்துலடா பேசுற? யாரா இருக்கா உன் பின்னாடி? நாங்க இருக்கிறோம். அடேங்க அப்பா, நேத்து வரைக்கும் நம்ம கிட்ட பொறுக்கிட்டு இருந்தாங்க. இங்க எப்படா வந்தீங்க? சில்லற பேராதே. பாக்கடையில இருந்த நாங்க இப்ப பூக்கடைக்கு வந்துட்டோம். அடேங்க அப்பா. முத்துராசு பிள்ளைங்க உயிருக்காக தான் உயிரை தியாகம் பண்ணிட்டாப்பா உன் தங்கச்சி. ஊர்வலம் ரெடியா? எல்லாம் தயாரா இருக்குங்க. புறப்படலாமா? உடனே புறப்படுமா? மக்கள் தொண்டன் புல்லட் பாபு, மாவீரன் புல்லட் பாபு. ஜெய் ஜெய்.
சத்தம் போடாதீங்க சத்தம் போடாதீங்க புல்லட் பாபு மனு தாக்கல் பண்ண வந்திருக்காரு எதுக்காக அவரை கைது பண்ண சொல்றீங்க இவரு அன்பனகருக்கு தீ வச்சு கொளுத்திட்டாரு அம்மா அப்பா எல்லாம் செத்து போயிட்டாங்க கலெக்டர் சார், இவன் ஒரு கிரிமினல், ஜாதி மத கலவரங்களை உண்டு பண்ற சமூக துரோகி. தூக்கு மேடைக்கு அனுப்ப வேண்டிய இவனை சட்டமன்றத்துக்கு அனுப்பக்கூடாது. கலெக்டர் சார், இவன் ஒரு தீய சக்தி. இவனுக்கெல்லாம் பதவி கிடைச்சா நாட்டுல ஆட்சி நடக்காது. மனித நேயம் அழிஞ்சிடும், மதவெறி தலைவரிச்சு ஆடும். இவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள போறதுக்கு தயவு செஞ்சு ஏற்பாடு பண்ணுங்க. இவனுங்கெல்லாம் யார் தெரியுமா? என்னுடைய அரசியல் எதிரிகளோட கூலிப்படையை சேர்ந்தவனுங்க. பணத்தை காமிச்சா போறோம், எப்படி வேணா பேசுவானுங்க. கலெக்டர் சார், மனு தாக்கல் செய்யும் போது மறியல் செஞ்சா என்ன தண்டனை இவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க அரசியல் சட்டத்தை படிச்சவங்கல்ல. கலெக்டர் சார், நாங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல தானே நீங்களும் படிச்சீங்க. பள்ளிக்கூடத்துல என்ன சொல்லி கொடுத்தாங்க? இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டு கொள்கைக்கு எதிராக நடக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்க தேச துரோகிங்க. ஜாதி மத கலவரம் செய்ய இவரை சட்டமன்றத்துக்கு அனுப்ப கூடாது. முதல்ல இவங்களெல்லாம் துரத்துங்க சார். இல்ல கட்டி உங்களே ஸ்டாண்ட் அப் அந்த பெஞ்ச் சொல்லி பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி எல்லாம் பேசாதீங்க சார். இவங்க எல்லாம் யார் தெரியுமா? எதிர்கால இந்தியாவை உருவாக்க போறதே இவங்க தான். இவங்களா? இப்படி சொன்னவங்க எல்லாம் காணோம் சார். சார், நீங்க எதிர்காலத்து இந்தியா பத்தி சொல்றீங்க, நான் நிகழ்காலத்து இந்தியா பத்தி சொல்றேன். கேவலம் சிகரெட் பாக்கெட் மேல போட்டுருக்கான் சார், சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு. விக்கலையா வாங்கலையா குடிக்கலையா? மது பாட்டில் மேல போட்டிருக்கான் சார், குடியே கெடுக்கும்னு. விக்கலையா வாங்கலையா நம்ம ஆளுங்க தான் குடிக்கலையா? சார், தப்பு செஞ்சா தண்டனை தெரியும், செய்யலையா தப்பிக்கலையா? நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தா வச்சுங்க கலக்கிடுவேன். முதல்ல மனு பிடிங்க சார், எலெக்ஷன்ல பாப்போம். புல்லட் பாபு, இன்ஸ்பெக்டர், இந்த புல்லட் பாபு உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் ஒற்றுமை இந்திய நாட்டிற்கு வலிமை. இந்த லட்சத்திற்காக பாடுபடும் முத்துராஜ் நிரபராதி என கோர்ட் தீர்ப்பளித்து விடுதலை செய்கிறது. நீ செல்வம் நல்லா